அண்மை செய்தி. திராவிட சித்தாந்தத்தால் பின்பற்றுபவர்களால் கடுமையாக கேலி செய்யப்பட்டார் காந்திஜி என்று தமிழக ஆளுநர் RN ரவி பதிவிட்டிருக்கிறார். காந்தி மண்டபத்தில் மரியாதை செலுத்த வேண்டும் என்று விடுத்த கோரிக்கையை முதலமைச்சர் ஏற்கவில்லை என்றும் ஆளுநர் RN ரவி குற்றம் சாட்டியிருக்கிறார். திராவிட சித்தாந்தத்தை பின்பற்றுபவர்களால் கடுமையாக கேலி செய்யப்பட்டார் காந்திஜி என்று குறிப்பிட்டு ட்விட்டரில் பதிவிடப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். பாலவெற்றிவேல், தமிழக ஆளுநர் தரப்பிலிருந்து எக்ஸ் தளத்துல என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டு பதிவிட்டிருக்கிறார்கள்? விரிவான தகவல்கள். வேதவள்ளி, முதலமைச்சர் MK ஸ்டாலின் மகாத்மா காந்தியின் 78வது நினைவு நாளை எழும்பூர் அருங்காட்சியகத்தில் அனுசரித்தது தொடர்பாக தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி தற்போது எக்ஸ் வலைதள பக்கத்துல விமர்சனத்தை தொடுத்திருக்கிறார். குறிப்பாக காந்தி மண்டபம் சென்னை கிண்டி தேசிய உயிரியல் பூங்காவை ஒட்டியுள்ள ஒரு பரந்த நிலப்பரப்பை 1956ஆம் ஆண்டு காமராஜர் அவர்களால் கட்டப்பட்ட பிரம்மாண்டமான ஒரு நினைவு சின்னம் உள்ளது. காந்தி நினைவு நிகழ்வுகளை, அவரது பிறந்த நாள் மற்றும் உயிர்த்தியாக நிகழ்வை நகர அருங்காட்சியகத்தில் ஏதோ ஒரு மூலையில் நடத்துவதில் ஏதேனும் அர்த்தம் உள்ளதா என தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி முதலமைச்சருக்கு கேள்வி எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக தேசப்பிதாவிற்கு உரிய மரியாதை செலுத்தவும் அத்தகைய நிகழ்வுகளை காந்தி மண்டபத்தில் தகுந்த முறையில் நடத்தவும் முதலமைச்சரிடம் நானே பலமுறை விடுத்த கோரிக்கைகளில் பிடிவாதமான மறுப்பை சந்தித்தன எனவும் RN ரவி தெரிவித்திருக்கிறார் தன்னுடைய பதிவில். காந்திஜி தனது வாழ்நாளில் திராவிட சித்தாந்தத்தை பின்பற்றுபவர்களால் கடுமையாக எதிர்க்கப்பட்டு கேலி செய்யப்பட்டார் என்றும், ஆனால் இன்று வரை அவர் தொடர்ந்து கேலி செய்யப்பட வேண்டுமா என RN ரவி தற்போது கேள்வி எழுப்பியிருக்கிறார். மகாத்மா காந்தியினுடைய நினைவு நாளை எழும்பூர் அருங்காட்சியகத்தில் தமிழ்நாடு அரசு சார்பாக இன்று அனுசரிக்கப்பட்டது. முதலமைச்சர் MK ஸ்டாலின் காலை 10 மணிக்கு கலந்து கொண்டு மகாத்மா காந்தியினுடைய படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தினார். இந்நிலையில்தான் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி காந்தி நினைவு மண்டபத்துல தான் இந்த நினைவு நாளை அனுசரித்திருக்க வேண்டும், ஏன் காந்தி தொடர்ச்சியாக கேலி செய்யப்பட்டு வருகிறார், திராவிட சித்தாந்தத்தை பின்பற்றுபவர்களால் கடுமையாக எதிர்க்கப்பட்டு வந்தவர் இன்னும் கேலி செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார் எனவும் RN ரவி காட்டமாக கேள்வி எழுப்பியிருக்கிறார். எதன் அடிப்படையில இந்த கேள்வியை முதலமைச்சருக்கு ஆளுநர் ரவி எழுப்பியிருக்கிறார்? அதே போல குறிப்பாக இந்த நேரத்தில் இந்த கேள்வி எழுப்புவதற்கான பின்னணி என்ன பாலவெற்றிவேல்? தொடர்ச்சியாகவே தமிழ்நாடு அரசிற்கும் ஆளுநருக்கும் இடையே விவாதங்கள் அதிகரித்து வருகிறது. சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது கூட ஆளுநர் உரையை வாசிக்காமல் வெளிநடப்பு செய்ததில் தொடங்கி தற்போது குடியரசு தின கொண்டாட்டத்தில் தேநீர் விருந்தில் தமிழ்நாடு அரசு சார்பாகவும் திமுக கூட்டணி கட்சிகள் யாருமே பங்கேற்காத ஒரு நிலைதான் இருக்கிறது. எனவே ஆளுநருக்கும் தமிழ்நாடு அரசிற்கும் இடையே ஒரு சுமூக உறவு இல்லை என்பதை மட்டும் தெரிந்து கொள்ள முடியும். இந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்வுகளின் போதும் ஆளுநர் தொடர்ச்சியாக திராவிட சித்தாந்தத்திற்கு எதிராகவும் திமுகவிற்கு எதிரான கருத்துக்களையும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி இல்லாத நிலை என்கிற ஒரு கருத்துக்களை தான் வெளியில தெரிவிச்சுட்டு வந்த நிலையில காந்தியினுடைய 78வது நினைவு நாளை முன்னிட்டு காந்தி நினைவு மண்டபத்துல தானே நியாயப்படி அவருடைய நினைவு நாளை அனுசரிக்க வேண்டும். ஆனால் காந்தி நினைவு மண்டபத்துல தமிழ்நாடு அரசு பெரிய அளவிற்கு கவனம் செலுத்தவில்லை. காமராஜர் அவரால் திறக்கப்பட்ட அந்த காந்தி நினைவு மண்டபத்திற்கு வராமல் ஏன் எங்கோ வெள்ளையர்களால் கட்டப்பட்ட அருங்காட்சியகத்துல இது போன்று அனுசரிக்க வேண்டுமா, ஏன் திராவிட சித்தாந்தத்தை சேர்ந்தவர்கள் தொடர்ச்சியாக காந்தியை விமர்சித்த நிலையில் இன்றும் அவரை கேலி செய்ய வேண்டுமா எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது ஒரு அரசியல் ரீதியான ஒரு பதிவாகத்தான் பார்க்க முடியும் வேதவள்ளி. தொடர்ச்சியாகவே ஆளுநருக்கும் தமிழ்நாடு அரசிற்கும் குறிப்பாக முதலமைச்சருக்கும் இடையே நேரடியாகவே கருத்து மோதல்கள் ஏற்பட்டு வருகிறது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூட குறிப்பிட்டிருந்தார், வரும் தேர்தலுக்கு நம்முடைய பிரச்சாரக வியூகவராக தமிழ்நாடு ஆளுநர் தான் இருப்பார், அவர்தான் நம்மை வெற்றி பெற வைக்கப் போகிறார் என்ற கருத்துக்களையும் தெரிவித்து வந்த நிலையில ஆளுநர் தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசின் மீது விமர்சனம் செலுத்தி வரும் நிலையில் மகாத்மா காந்தியினுடைய நினைவு நாளை குறிப்பிட்டும் இத்தகைய ஒரு கடும் விமர்சனத்தை தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார் வேதவள்ளி. காந்தியுடைய நினைவு நிகழ்வுகளை, அவரது பிறந்த நாள் மற்றும் உயிர் தியாக தினத்தை நகர அருங்காட்சியகத்துல நடத்துறதுக்கான காரணமாக தமிழக அரசு தரப்பில இருந்தும் அல்லது திமுக அரசு தரப்பில இருந்தும் என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருந்தது முன்னதாக? வேதவள்ளி, ஆளுநர் குறிப்பிட்டது போல 1956ஆம் ஆண்டு காந்தி நினைவு மண்டபம் காமராஜரால்
முன்னாள் முதலமைச்சர் காமராஜரால் எழுப்பப்பட்டது. தொடர்ச்சியாக அந்த காந்தி நினைவு மண்டபத்து உள்ளே பாத்தீங்கன்னா பல உயிர் தியாகம் செய்த சுதந்திர போராட்ட வீரர்களுக்கான மண்டபமும் இருக்கிறது, மொழிப்போர் தியாகிகளின் மண்டபமும் இருக்கிறது, ராஜாஜியினுடைய நினைவு அந்த வளாகத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது. திராவிட இயக்கம் குறிப்பாக 1968 பிறகே மகாத்மா காந்தி அவருடைய பிறந்த நாள், அவருடைய நினைவு நாளை தொடர்ச்சியாக முதலமைச்சர்கள் வெவ்வேறு இடங்கள்ல தான் அனுசரித்து வருகிறார்கள். குறிப்பாக கலைஞர் கருணாநிதியின் தொடங்கி திமுகவை பொறுத்தவரை அவர்கள் எழும்பூர் அருங்காட்சியகத்துலதான் காந்தியினுடைய நினைவு நாளையோ அல்லது அவருடைய பிறந்த நாளையோ அனுசரிக்கும் நிகழ்ச்சியாக நடத்தப்பட்டு வருகிறது. இதன் தொடர்ச்சியாகவே ஏன் 56 கட்டப்பட்ட காந்தி நினைவிடத்தை ஏன் பயன்படுத்தாத ஒரு சூழல் இருக்கிறது? ஒரு வரலாற்று பின்னணி கொண்ட இடமாக காந்தி நினைவிடம் இருக்கிறது. காந்தி நினைவிடத்துக்கு போனா காந்தியை பற்றியான பல அரிய தகவல்களும் காந்தி பயன்படுத்திய பல பொருட்களுமே அங்க ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இது போன்ற ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இடத்தை விட்டுவிட்டு எதற்காக எழும்பூர் அருங்காட்சியகத்தில் நடத்த வேண்டும் என ஆளுநர் கேட்டிருக்கிறார். தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை தொடர்ச்சியாக அவர்களுடைய திமுகவை பொறுத்தவரை அவர்கள் மரபு ரீதியாகவே எழும்பூர் அருங்காட்சியகத்தில் தான் காந்தியினுடைய நினைவு நாள் பிறந்த நாளை அனுசரித்து வருகிறார்கள். பெரியாருடைய பிறந்த நாள் நினைவு நாளையுமே பாத்தீங்கன்னா அண்ணா சாலையில் உள்ள சிம்சன் சிக்னல்ல தான் திமுக காரங்க அனுசரிப்பாங்க. அதிமுகவினர் ஜெமினி மேம்பாலத்திற்கு அருகே உள்ள பெரியார் சிலைகளை கொண்டாடுவாங்க. எனவே இந்த தலைவர்களுடைய நினைவு நாளையோ பிறந்த நாளையோ அனுசரிக்கும் போது ஒவ்வொரு இடத்தில் கொண்டாடுவதைத்தான் அனுசரிப்பதைத்தான் இந்த அரசியல் கட்சியினர் வழக்கமாக வைத்திருக்கும் நிலையில திமுக அரசு தற்போது எழும்பூர் அருங்காட்சியகத்துல காந்தியினுடைய பிறந்த நாளையோ நினைவு நாளையோ ஏன் அனுசரிக்க வேண்டும், ஏன் கேலி செய்ய வேண்டும் என்றுதான் தற்போது ஆளுநர் காட்டமாக கேள்வி எழுப்பியிருக்கிறார். வேதவள்ளி, அரசுக்கும் ஆளுநருக்குமான மோதல் தொடர்வதையே இந்த எக்ஸ் தள பதிவில் பார்க்க முடிகிறது. தகவல்களுக்கு நன்றி பாலவெற்றிவேல்.